என் நெஞ்சில் குடியிருக்கும் உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். எம்ஜிஆரை தூக்கிக்கிட்டு சுற்றினாருன்னா அதை அதிமுக வேறு மாதிரி பிரச்சாரமாக பயன்படுத்துச்சுன்னா விஜய்க்கு பேக் ஃபயர் ஆகும். எங்கள் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலமெல்லாம் திமுக வீழ்த்த வேண்டும் என்று அவர் உழைத்தார். அவர் கொண்டு வந்த சின்னம் இரட்டை இலை. உங்கள் விஜய் கொண்டு வருவது எங்கள் எம்ஜிஆரை, எங்கள் புரட்சி தலைவரை. அவர் கொண்டு வந்த சின்னம் இரட்டை இலை, மறந்து விடாதீர்கள் அப்படின்னு இவங்க பிரச்சாரம் பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி 6,44,00,000 படிவம் போன இடத்துல 97,00,000 ரிட்டர்ன், மீதி 5,40,00,000 இருக்குது. இந்த 5,40,00,000 தான் அவங்கள்ட்ட கொடுத்துருக்காங்க. மீதி இவங்ககிட்டே தானே இருக்குது, கொடுக்கலையா? ஏன்னா ஆள் இல்லை, செத்து போயிட்டாங்க. அந்த மாதிரி 5,44,00,000 கொடுத்தாங்கல்ல, அது அப்படியே கரெக்டாக ஃபில் ஆகி திரும்பி வந்துச்சு. இதுதான் 100% போச்சு, 100% வந்துச்சு. போதுமா தோழர்களே? வேறு என்ன சொல்கிறது? தோழர் சண்முகம் அவர்களே, உங்களுக்கு போதுமா அப்படின்னு? இப்போ அது தேவையில்லை, இந்த நம்பர்ஸே எனக்கு வந்து முக்கியம் கிடையாது, 10 சீட்டு கொடுத்துட்டா கூட நான் சிஎம் ஆகிட போகிறேன்னா அப்படிலாம் இல்லை. அப்படின்னா என்ன தெரியுது? எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேலே தரமாட்டேன்னு சொல்லியிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. அதே 6 அப்போ ஒரு நேரத்தில் போய் சண்டை போகிறதுக்கு இப்போவே தயார்படுத்திட்டா. எதுக்காச்சுலாம் 25 வேணும்னு சொல்லி ஒரு காலத்தில் கேட்டுட்டு இருந்தாருல. இந்த அந்நியரசு எவ்வளோ பேசுவார், அவர் பேச இல்லாமல் சீர்ஸாக எடுத்துப்பீங்க. அந்நியரசுக்கு தேவை அந்த தொகுதியில் மறுபடியும் நிற்கணும். இப்போ இந்த 6 கிடையாதுன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுவாங்க? வேண்டாம் அப்படிலாம் சொல்லாதீங்கன்னா, அப்படி சொல்கிறதா இருந்தால் நாங்கள் கட்சியில் சேர்ந்துறோன்னுவாங்க. 6 கிடையாதுலாம் சொல்ல மாட்டாங்க, இப்படி வேணால் சொல்லுவாங்க. 6 உதயசூரியன் நின்றுங்க. ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலிஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இது நாள் வரைக்கும் தாவேகாவை அதிமுக விமர்சிக்கவே இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு அதிமுக மேலேயே இருந்துச்சு. ஏன் நீங்கள் விமர்சிக்கவே இல்லை, என்ன காரணம்? கூட்டணி கடைசி வரைக்கும் வந்துடுவாருன்னு நம்புறீங்களா அப்படின்ற பொதுவெளியில் அந்த கருத்து இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் நேற்றைய தினம் அதை வந்து கேபி முனுசாமி அவர்கள் உடைச்சிட்டாரு. இத்தனைக்கும் தாவேகா இவங்கள ஒன்றும் சொல்லுங்க, திமுக தாங்க தீய சக்தி. அதுதான் அவங்கள தீய சக்தின்னு சொன்னதுக்கு கேபி முனுசாமி இப்போ ஒரு தூய சக்தியே கிடையாது, நீ தூய கலப்பட கட்சி அப்படின்னாரு. டிடிவி தினகரனே சொல்லியிருக்காரு இன்னைக்கு காலையில சொல்லும்போது. அவர் கூட இப்போ சமீப காலமாக கொஞ்சம் அங்கே நெருங்கி நிற்கிறாருன்னு வச்சுங்க. நான் காலையில அவரை ஸ்போக்ஸ் பர்சன் ஆகியிருப்பாங்க, நீ பதில் சொல்லு அப்படின்னு. நாங்களாம் சொன்னால் திடீர்னு எங்கள் வாக்குக்கு சரிஞ்சிச்சுன்னு சிக்கலாகிடும். நான் ஒன்று அதுக்கு தானே வாடகை எடுத்துக்கிறேன், நீயே திட்டு அப்படின்னு அண்ணாமலை விட்டு கூட திட்ட விடுவாங்க. இது என்ன கேபி முனுசாமியோட அந்த காட்டமான விமர்சனத்தை எப்படி பார்க்க? கொஞ்சம் கொஞ்சமாக இவர்கள் வந்து அவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்கல்ல அந்த பேச்சுவார்த்தை, அதில் மிஸ் ஆச்சுன்னா அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜனவரி வரைக்கும் தான் இவங்களுக்கு டைமு. ஏன்னா இபிஎஸ்சி இன்றைக்கி அது காலையில் சொன்னாங்க. அதான் ஜனவரி வரைக்கும் தான் டைமுன்னு. அவர் பொதுக்குழுக்கு முன்னாடியே பொதுக்குழுவில் யாரையும் விமர்சிக்கக்கூடாது, ஜனவரி வரைக்கும் பொறுத்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவர்கள் இப்படியே காமிச்சிட்டு இருக்காங்க. ஒரு வேளை ஜனவரிக்குள்ளே ஒரு நிலைமை சீரடைஞ்சதுன்னா ஓகே, இல்லைன்னா ஜனவரிக்கு மேலே ஃபுல் ஃப்ளெட்ஜில் அடிக்க ஆரம்பிப்பாங்க. இவங்க ஒரு பக்கம் அடி, அவங்க ஒரு பக்கம் அடி. அது சில வகையில் விஜய்க்கு சாதகமாக மாறும், பெரும்பாலும் பாதகமாக மாறும். இப்போ நான் சொன்னேன்ல, விஜய் எம்ஜிஆரை தூக்கிக்கிட்டு சுற்றினாருன்னா அதை அதிமுக வேறு மாதிரி பிரச்சாரமாக பயன்படுத்துச்சுன்னா விஜய்க்கு பேக் ஃபயர் ஆகும். எங்கள் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலமெல்லாம் திமுக வீழ்த்த வேண்டும் என்று அவர் உழைத்தார். அவர் கொண்டு வந்த சின்னம் இரட்டை இலை. உங்கள் விஜய் கொண்டு வருவது எங்கள் எம்ஜிஆரை, எங்கள் புரட்சி தலைவரை. அவர் கொண்டு வந்த சின்னம் இரட்டை இலை, மறந்து விடாதீர்கள் அப்படின்னு இவங்க பிரச்சாரம் பண்ணாங்கன்னா ஒன்று. ரெண்டாவது, பட்டி தொட்டி முழுவதும் இவர் விஜய் கட்சி ஆரம்பித்ததோ மற்ற விஷயங்களோ விஜய் கட்சி சின்னமோ போல. இவர் இந்த நேரத்தில் எம்ஜிஆர் தூக்கிட்டு போனார்னா இரட்டை இலைக்கு தான் வராருன்னு முடிவு பண்ணுவாங்க. பெண்கள்லாம் முடிவு பண்ணுவாங்க. சின்னம் அறிவிச்சிட்டா கூட அதுக்கான வாய்ப்பு இல்லையா? போய் இருக்குது, வாய்ப்பு இருக்குது, ஆனால் நேரம் இருக்கா? அதான் கேள்வி. இல்லை சார், விஜய் மாதிரி ஒரு நபருக்கு இவ்வளோ ஸ்கோப் கொடுக்குறாங்க, மீடியா வந்து இவ்வளோ ப்ரொமோட் பண்ணுறாங்க, எந்த இதுக்கும் இல்லாத அளவுக்கு ப்ரொமோட் பண்ணுறாங்க. நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், நீங்கள் வேணால் ஒன்று செய்யுங்க, அந்த பெண்கள்கிட்ட போய் விஜய் உடைய சம்மந்தமாக சமீபத்திய அரசியல் நிகழ்வு எதையாவது கேளுங்க. அப்படி கேட்டிங்கன்னா அவங்க நீங்கள் விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அம்மா அப்படி தான் புரிஞ்சிருப்பாங்க. அதை தாண்டிலாம் டீப்பாலாம் யாரும் பார்க்குறதே கிடையாது. இந்த டிவிலெலாம் செய்திகளெல்லாம் யாரும் பார்க்குறது கிடையாது. இவர்கள் பண்ணுற கூத்துக்கு யாரும் செய்திக்கிட்டே போகிறதில்ல. சீரியலு இது இப்போ பாருங்கள், ஒரு பிரபல சேனலில் 1.5 to 4 இல்லத்தரசிகளின் நேரம் அப்படின்ற அளவுக்குலாம் மார்க்கெட்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை இருந்தது சார். ஆனால் இப்போ விஜய் அவர்கள் வந்ததுக்கப்புறம் அவரை பின்பற்றிய ரசிகர்கள் தாங்க சொல்கிறேன், பெண்கள் எல்லாருமே அவருக்கு ஓட்டு போடணுன்ற அந்த முடிவுக்கு அவர் ஓட்டு போடணும்னு முடிவுக்கு வந்திருக்காங்கல்ல.
அவருடைய செய்திகளை தொடர்ச்சியாக பார்ப்பதெல்லாம் கிடையாதுன்றார். இல்லாட்டி அவனை கூட்டு போய் ரசிகரை கூட்டு போய் 50 தலைவர்கள் யாரு காட்டு. இல்லை நான் வந்து அவங்க அரசியல் படுத்தப்பட்டாங்கலாம் நான் சொல்லலை. நான் சொல்றது இல்லைங்க, விஜய் அப்படின்னாலே அவங்க ஓட்டு போறதுக்கு தயாரா இருக்காங்க அப்படின்றதான் நான் இவர் பின்னாடி படம் வச்சு ஒவ்வொரு தடவையும் 50 தலைவர்கள்ன்றாரு, ஃபோட்டோ இது பண்ணுறாரு, எல்லாம் பண்ணுறாருல. அப்போ கூட அந்த இதை வச்சுக்கிட்டு யாரும் இவங்க யாருன்னு தேடக்கூட இல்லைன்றான். அப்போது விஜய் சின்னம் வருது கிடையாது வச்சுங்க. இப்போ ஜனவரியில் தான் வரும் சின்னம். பிப்ரவரி மார்ச் 2 மாதத்தில் ஒரு சின்னத்தை கொண்டு போய் பட்டி தொட்டிலாம் சேர்த்துட முடியுமா? சமூக வலைதளங்களை சேர்க்க முடியும், பத்திரிகைகள் சேர்க்கும். ஆனால் இது எந்த அளவுக்கு ரீச் ஆகும்னு கேட்குறேன் ஜனங்கள்கிட்ட போயிட்டு. ஓகே. இன்னொன்று அந்த வேட்பாளர் ஆல்ஃபாபெட்டிக்கலு, அந்த வேட்பாளருடைய சின்னம், அதை விஜய் வந்து ஊர் ஊராக கொண்டு போய் பிரச்சாரம் பண்ணணும். இவர் எங்கே? இவர் அமாவாசை பௌர்ணமி மாதிரி வராரு. அப்போ அது ஒரு பிரச்சனை. இது எல்லாத்தையும் மீறி அவர் சின்னம் காமிக்கிறாருன்னா அந்த சின்னத்தை ஜனங்க தேடணும், இது பண்ணணும். இதுக்கு நடுவில் ஒரு எம்ஜிஆர் தூக்கின்னு போனாருன்னா பாதி ஆட்கள் இவங்க அந்த பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிடணும். இதோ அழைத்து வருகிறார் எங்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், திமுக வீழ்த்த வேண்டும், புரட்சித் தலைவர் கண்ட சின்னம் ரெட்டையிலன்னு போட்டு அடித்தாங்க வச்சுக்கிங்க. நம்ம விஜய் சென்டாரா ஏடிஎம்கள் முடிவு பண்ணிட்டோம்பா. எம்ஜிஆர் கட்சியில் சென்டாரா விஜய்ன்றோம் நம்ம வீட்டு பொம்பளைங்க. அப்போ ரெட்டையில போடலான்னு போட்டோம். அப்படி போகுன்ற அந்த மாதிரி பேக் ஃபயர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நம்ம எஸ்ஐஆர் பணிகள் தீவிரமாக அது நடந்து முடிஞ்சு கிட்டத்தட்ட 97 லட்சம் பேர் வந்து நீக்கப்பட்டிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக 66 லட்சம் பேர் இந்த இடம் மாற்றம் இதுலேயே வந்து நடந்திருக்கு. அப்படின்னும் போது இந்த எஸ்ஐஆர் பணிகள் எப்படி நடந்து முடிஞ்சிருக்கு, அது குறித்து அந்த செய்திகளை எப்படி பார்க்குறீங்க? எதிர்க்கட்சிகள் சொன்ன கருத்துக்களை எப்படி பார்க்குறீங்க? 100% கொடுத்துட்டோம், 100% வாங்கிட்டோம்னு சொல்கிறீங்கல்ல, அப்புறம் எப்படி 97 லட்சம் இதாச்சு அப்படின்னு ஒரு புத்திசாலித்தனமான கேள்வி வைக்கிறாங்க. ஹூ? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களா? தோழர்கள். அவர்கள் மழுங்கி போய்விட்டார்கள். தோழர்கள் மழுங்கி போயினது மாட்டினார மதுரையில். நில்நான்ட்டு நீ என்ன செஞ்ச சொல்லுன்றாங்க. அப்படியே முழுகிறா. திமுககாரங்க தான் காப்பாற்றி கூட்டு போகிறாங்க. அவரை வெங்கடேசனை ஏன் பண்ணலை? தான் பண்ணியிருக்காரு. என்ன பண்ணிக்கிறாரு? வேல்பாரி இதெல்லாம் ரிலீஸ் பண்ணார்ல புக்கு. ரஜினி தான் ரிலீஸ் பண்ணாரு. ஆமாம். அதனால் எனக்கு என்ன லாபம்? உனக்கு வேணால் புக்கு விற்றுருக்கோம், வாழ்க்கையை வளப்படுத்தியிருப்பேன். ஜனங்களுக்காக என்ன பண்ணா? மோகன் ஒருத்தர் இருந்தார், 2 தடவை எம்பியாக இருந்தார். எம்ஐடியில் தான் சுற்றுவார். ஏழை எளிய குடிசை வீட்டில் தான் இருந்தார். இவர் இன்னைக்கு போடுற செருப்பு 6000 ரூபா 8000 ரூபா. ஆமாம் சார் சொல்கிறது. ஏங்க கம்யூனிஸ்டுகள் எதை வைத்து அறியப்பட்டார் சொல்லுங்கள்? எளிமை. அதுதான் கலந்துருப்பாங்க மக்களோட. எவ்வளோ பெரிய வசதி வந்தாலும் அந்த இதெல்லாம் கட்சிக்கு தான் போகும், சம்பளம் எல்லாம் கட்சிக்கு தான் போகும். அப்போ இவருக்கு எங்கேருந்து வருது வருமானம்? சரி, இவருடைய வாழ்வாதாரம் இவர் புக் எழுதுனது அந்த ராயல்ட்டி கேல்ட்டி தான் வருது வச்சு. அதில் ஓரளவுக்கு நீங்கள் இதுவாக இருக்கணும்ல. ரொம்பலாம் இருந்தீங்கன்னா அது காட்டி கொடுத்துரும், நீங்கள் அந்நியப்பட்டுருவீங்க. அதெல்லாம் இருக்குல்ல. அதனால் இவர் வந்து அந்நியப்பட்டவர் தானே. இவர் மக்கள்கிட்ட வந்து அன்னைக்குமே இல்லையா. இவர் முழுவதும் திமுகவோட சுற்றிக்கிட்டு திமுக காரணமாயிட்டார். எனக்கு கேட்டால் அடுத்து கொஞ்சம் நல்ல வேலை பிரச்சனை திமுகவில் ஜாயின் பண்ணுறாரு. இந்த மாதிரி போனவங்களாம் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு திருப்பூரில் ஒரு மாவட்ட செயலர் இருந்தார். திடீர்னு திமுகவோட உறவாடி இது பண்ணார், கட்சி கூப்பிட்டு கேட்டது, அப்படியே போயிட்டார். அப்புறம் ஒரு பெரிய மேட்டர்லேயே மாட்டினார். இது ஒரு விஷயம் வச்சுக்கலாம். அப்போது கம்யூனிஸ்டுகள் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, அறிவார்ந்த கேள்வி கேட்குறதா நினச்சிட்டு அறிக்கை சண்முகம் அறிக்கை 100% போய் சேர்ந்துட்டு 100% வந்ததுன்னா என்ன அர்த்தம்னா 6,40,40,00,000 வாக்காளர்கள் இருக்கிறார்கள். எஸ்ஐஆருக்கு முன்பு 6,40,00,000 வாக்காளர்கள் இருக்கிறார்களா இல்லையா, இதை சோதிப்பதற்கு தான் எஸ்ஐஆர். கரெக்டா? ஆமாம். 6,40,00,000 வாக்காளர்கள் இருக்கிறார்களா இல்லையான்னு சோதிக்கணும்னா 6,40,00,000 பேருடைய டீட்டெயிலையும் படிவமாக பதிவு பண்ணணும், பிரிண்ட் பண்ணணும். கரெக்டாக? அவ்வளோத்தையும் எடுத்துக்கின்னு எல்லாருக்கும் பிரித்து கொடுத்து 67,000 பிஎல்ஓக்களை கொடுத்து அவங்க மக்கள்கிட்ட வீடு வீடாக போய் கொடுக்குறாங்க. கரெக்டாக? இப்போ இந்த 6,44,00,000 படிவத்தையும் எடுத்துகிட்டு போய் கொடுக்கும் பொழுது அதில் ஒரு வீட்டில் 5 பேர் இருந்த வீட்டில் 2 பேர் செத்து போயிட்டாங்க. அப்போது 5 படிவம் அங்கே போன இடத்துல 2 ரிட்டர்ன், 3 தான் இருக்காங்க, 2 டெட்டு. அப்போ இந்த மாதிரி 6,44,00,000 படிவம் போன இடத்துல 97,00,000 ரிட்டர்ன், மீதி 5,40,00,000 இருக்குது. இந்த 5,40,00,000 தான் அவங்கள்ட்ட கொடுத்துருக்காங்க, மீதி இவங்ககிட்டே தானே இருக்குது, கொடுக்கலையா? ஏன்னா ஆள் இல்லை, செத்து போயிட்டாங்க. அந்த மாதிரி 5,44,00,000 கொடுத்தாங்கல்ல, அது அப்படியே கரெக்டாக ஃபில் ஆகி திரும்பி வந்துச்சு. இதுதான் 100% போச்சு, 100% வந்துச்சு. போதுமா தோழர்களே? வேறு என்ன சொல்கிறது? தோழர் சண்முகம் அவர்களே, உங்களுக்கு போதுமா அப்படின்னு. 2வது விடுபட்டாங்க, ஓட் சோர், எஸ்ஐஆர், ஐயோயோ கசங்குதே, இதை பார்த்தால் இதாவதே,
இப்படிலாம் சொன்னவங்க யாருமே இப்போ வாய் திறக்கல. வரைவாக்காளர் பட்டியல் வந்துச்சு இல்லை, அறிக்கை விட வேண்டியதானே. திமுகவே சொல்லல. ஒரே ஒருத்தர் மட்டும் பூர்வகுடிகள்னு சொல்லுங்கிறாப்புல. அவர்கிட்ட பத்திரிகையாளர்கள், சார் என்ன பூர்வகுடிகள், 97 லட்சம் பேரில் பூர்வகுடிகள் எவ்வளோ பேர் நீக்கப்பட்டிருக்காங்க, உங்ககிட்ட ஏதாவது தரவுகள் இருக்குதா, எந்த மாவட்டத்தில் எத்தனை லட்சம் பூர்வகுடிகள் நீக்கப்பட்டிருக்காங்க, அவர்களை மீண்டும் எஸ்ஐஆர் இது பதிவம் ஃபில் பண்ணி உள்ளே கொண்டு வரதுக்கு என்ன முயற்சி எடுக்க போகிறீங்க கேட்கணும்ல. அவர் செத்து போயிட்டா அவங்களாம் பூர்வகுடிகள் தானே. ஆமாம், வயசானவங்க தானே, நம்ம முன்னோர்கள் தானே பூர்வகுடிகள், அப்படி தானே சொல்கிறோம். அப்படி இதெல்லாம் சொல்கிறாரு போல், ரொம்ப டெக்னிக்காக சொல்கிறாப்புல. பூர்வகுடிகள் தான் நீக்கிட்டாங்கன்னு 22 லட்சம் பேர் நீக்கிட்டாங்கன்னா அவங்க செத்து போயிட்டாங்க, அவங்களும் ஒரு வகையில் பூர்வகுடிகள் தானே. மீதி இருக்கிற 66 லட்சம் பேர் டபுள் என்ட்ரி இருக்குல்ல. இப்போ எனக்கு டி நகரில் ஓட்டு இருக்குது, சேப்பாக்கத்துலேயும் ஓட்டு இருக்குது. நான் டி நகர் சேப்பாக்கத்துலேருந்து ஆயிரமலைக்கு மாற்றி அங்கேயே ஓட்டு போட்டேன் பல தடவை. இப்போ டி நகர் மாற்றிட்டேன். நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் என் ஓட்டை நான் டீசெண்டாக மாற்றிட்டேன், ஜென்யூனாக என் ஓட்டு என்கிட்ட இருக்குது. ஆனால் அங்கேயும் என் ஓட்டு அழிக்காமல் இருக்குது. அப்போ அங்கே என்ன பண்ணியிருப்பாங்க, என் சார்பில் ஒருத்தர் போட்டிருப்பார், கரெக்டா. இப்படி டபுள் என்ட்ரி. அப்புறம் ஒருத்தர் ஷிஃப்ட் ஆகும், ஷிஃப்ட் ஆகிட்டு போயிடுவான், பல இடத்துல ஓட்டு இருக்கும். முன்ன வந்து அவர் அந்த ஓட்டு தேர்னைக்கு ஓட்டர் ஐடி எடுத்துகிட்டு போய் கட்சிக்காரன் இருப்பான், நீட்டினோன்னா அவர் பார்த்துட்டு இந்த நம்பர்னு கொடுத்துருவார். எஸ்ஐஆருக்கு நீ புதுப்பிக்கணும். இவர் வழக்கம் போல் இந்த உலகத்திலே இருக்க மாட்டாங்க தெரியுமா. சில பேர் என்ன நடந்தாலும் இந்த உலகத்திலே இருக்க மாட்டான். பெரியாரையே தெரியாதவனா இருக்கிறான்ல, பெரியார் காமராஜெலாம் தெரியாதவன். அப்போ அந்த மாதிரி ஆள்லாம் வாழ்ந்தும் பிரயோஜனம் இல்லை. அவங்கள வேணால் அந்த சிபிஎம் தோழர்கள் கைகள் விளங்கிட்டு கப்பலில் ஏற்றி வெளிநாட்டில் கொண்டு போய் இறக்கி விட்டுடலாம், குடியுரிமையே பறிச்சிடலாம், அவங்களுக்கு ஒன்றும் தப்பே கிடையாது. ஏன்னா நீ இருந்து என்ன யூஸு, ஓட்டும் போட மாட்டேன், ஓட்டர் ஐடிக்காக நீ எந்த மனக்கடும் பண்ண மாட்டேன், அப்புறம் நீ எதுக்கு நீ. அதனால் அது ஒன்று. அந்த மாதிரி ஆட்கள் டபுள் என்ட்ரி, போலி வாக்காளர்கள், அப்புறம் ஷிஃப்டாகவே போயிட்டுருப்பாங்க, அவங்களுக்கு தேவையே இருக்காது, வெளிநாடு அங்கங்கன்னு போயிருப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் வந்து அதுதான் அந்த 66 லட்சம். அதில் ஒரு 5 லட்சம் 6 லட்சம் எனக்கு தெரிஞ்சு 2 நாளில் 1 லட்சம் கூட மறுபடியும் விண்ணப்பிக்கலை. அப்போ 2 லட்சம் 3 லட்சம் பேர் ஏதாவது ஒரு வகையில் மிஸ் ஆகிருக்கும். அவர்களுக்கான முகாம் போடுறாங்க, அவங்க வந்து கொடுத்துட போகிறாங்க. அதனால் எஸ்ஐஆர்ன்றது ஒன்றும் இல்லைன்னு தலைவருக்கே தெரிஞ்சிச்சு. தெரியாமல் இந்த பசங்க பேச்சை கேட்டு படிவெல்லாம் தப்புன்னு வேறு நம்ம வீடியோலாம் போட்டோன்னு சொல்லிட்டு கம்முனுங்கிறாப்புல. பார்த்து கொண்டு போய் கரெக்டாக சேர்க்குற வேலையை பாருங்கள், அதை கரெக்டாக பண்ணுறாங்க. சொல்லிட்டாரு, இளைஞர்களின் வாக்குகள் நமக்கு வருவதை உறுதி செய்யுங்க, சேருங்க. அதுதான் ஒரு கட்சி செய்ய வேண்டிய வேலை செய்கிறாங்க. நீங்கள் எஸ்ஐஆர் குளறுபடிகளை கலையுதுன்னு சொன்னீங்க விஜய். நண்பா நண்பிகள் அங்கே தானே அதிகம், நண்பா நண்பிகளை சேர்க்குற வேலையை பண்ணணும், இதெல்லாம் சொல்லணும்ல. இன்னைக்கு கூட பயன்படுத்திக்கலாம்ல, அது தானாக வந்துடும். ரைட்டு. ஏடிஎம்கே அவங்களும் ஒர்க்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க, அவங்களும் சேர்க்குறதா சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி அவர்கிட்ட டெக்னிக்காக கேட்டாங்க, இவ்வளோ பேர் நீக்கப்பட்டிருக்காங்க, அதெல்லாம் சொல்லாத தம்பி. இந்த கேள்வியை ஆளுங்கட்சியை பார்த்து நீங்கள் கேட்கணும். ஏன்னா அவ்வளோ பேருக்கான அந்த இயந்திரம் அரசு இயந்திரம், மாவட்ட ஆட்சியர் இந்த கவர்மெண்ட் கீழே இருக்கிறவர், ஒர்க் பண்ணவங்க இங்கே இருக்கிறவங்க, அப்போ இவங்க தான் நீக்கியிருக்காங்க. அதனால் அவங்கள போய் கேளு, இந்த ஒர்க்கு கரெக்டாக நடந்திருக்கு நான் நினைக்கிறேன் அப்படின்ட்டார். சார், இப்போ சமீபத்தில் திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது என்ன சொல்லியிருந்தாரு, நாங்கள் வந்து திமுக கூட்டணி இருக்கிறது வந்து 2 தொகுதி 6 தொகுதிக்கு மேலே நாங்கள் வந்து கேட்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தார். ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க, வெளியேற மாட்டேங்கிறீங்கலாம், தேவையே இல்லை எங்களுக்கு, அது கூட எங்களுக்கு தேவையில்லை அப்படின்ட்டுலாம் சொல்லியிருந்தார். எதுவுமே தேவையில்லைப்பா, திமுக ஜாயின் பண்ணுறோம்ப்பா, போப்பா, சும்மா வெளியே இருக்கிறதுனால அவ்வளோ கேள்வி கேட்டுனுக்கிறேன். உள்ளே போயிட்டுனா புஞ்சிச்சு போ, ஏதாவது ஒரு மாவட்ட தலைவர் பதவி வாங்கிட்டு உட்காந்துட்டு. இல்லை, அது பதிவு தேவையில்லை, இந்த நம்பர்ஸே எனக்கு வந்து முக்கியம் கிடையாது, 10 சீட்டு கொடுத்துட்டா கூட நான் சிஎம் ஆகிட போகிறேன்னா, அப்படிலாம் இல்லை. அப்படின்னா என்ன தெரியுது, எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேலே தரமாட்டேன்னு சொல்லியிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. அதே 6 அப்போ ஒரு நேரத்தில் போய் சண்டை போகிறதுக்கு இப்போவே தயார்படுத்திட்டா, எதுக்காச்சுலாம் 25 வேணும்னு சொல்லி ஒரு காலத்தில் கேட்டுட்டு இருந்தாருல. இந்த அந்நியரசு எவ்வளோ பேசுவார், அவர் பேச இல்லாமல் சிரிச்சா எடுத்துப்பீங்க. அந்நியரசுக்கு தேவை அந்த தொகுதியில் மறுபடியும் நிற்கணும். இப்போ இந்த 6 கிடையாதுன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுவாங்க, வேண்டாம் அப்படிலாம் சொல்லாதீங்கன்னா, அப்படி சொல்கிறதா இருந்தால் நாங்கள் கட்சியில் சேர்ந்துறோன்னுவாங்க. 6 கிடையாதுலாம் சொல்ல மாட்டாங்க, இப்படி வேணால் சொல்லுவாங்க. 6 உதயசூரியன் நின்றுங்க, அவங்க சொல்லுவாங்க ஆல்ரெடி நாங்கள் உதயசூரியன் தானே இருக்கிறோம் அப்படின்வாங்க. இவர் நம்ம ஆளூர் சாணவாசலாம் ஒரு 4 எம்எல்ஏ இருக்காங்களே, அவங்க ஆல்ரெடி அங்கே தானே இருக்கிறாங்க. நீங்கள் ஒரு தைரியமாக வெளியே வர சொல்லுங்களேன், தம்பி தாவேக்கா நான் வருகிறேன் அப்படின்னு வர சொல்லுங்களேன். கொள்கை முக்கியம் இல்லை, அவரு அண்ணன் போயிட்டு வரனா கொள்கை. அவங்க என்ன பண்ணுறாங்க, பாஜகவா பிஜேபி பீட்டிங் தான். யார் சொன்னா, அவர் தான் சொன்னார். அவர் சொன்னார்ல, அவரே மாற்றிக்கலாம், அங்கே போனோன்னா மாற்றிக்கலாம். இப்போ தான் தெரிஞ்சது தம்பி பிடிஎம் இல்லைன்னு, கிறிஸ்துவ பிரிவிழா நடத்துகிறார், இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக நிற்கிறார், என் தம்பியை விடவா அப்படின்னு சொல்லிட்டு போய் சேர்ந்துக்கலாம். ராஜாவுடைய பேச்சை போலவே சீமானின் பேச்சும் விஜயின் பேச்சும் இருக்கு.
விஜய் இங்கே பேசவே இல்லையாங்க, ஏங்க அபாண்டமாக சொல்கிறீங்க? எப்போங்க பேசினார் அவர்? சொல்றாரு இவர் ஆன்டி இண்டியன் எங்கேயா சொன்னார் அவர்? இந்தியன்னு சொல்ல அந்த மாதிரினா எச் ராஜாவுடைய இது மாதிரி சிராஜா மாதிரிலாம் யாராலும் பேச முடியாது. அது முடியாது. ஆமாம், அப்புறம் என்ன? கந்தன்மலை பார்த்தீங்களா? 4 இல்லை நான் சினிமா பார்க்குறது இல்லை. அதாவது 4 வார்த்தை ஆங்கில வார்த்தை போடணும், அதுவும் வந்து வேறு மாதிரி இருக்கணும். யூ ஆர் அட்ரோஷியஸ், யூ ஆர் ஆன்டி இண்டியன் அப்படின்னு வந்து ஒய் நான் ஏன் எங்கள் பேர் நேற்று கூட போயிட்டாப்புல, நான் அவங்களுக்கு மட்டும் ஏற்ற விட்றீங்க, எங்களே ஏற்ற விடலன்னு. அதான் கோர்ட்டில் விசாரணை இருக்குது. இந்த மாதிரி பண்ணுறதுனால தான் பிரச்சனைகள் உருவாகுது. நீங்கள் பாஜக அரசியல் செய்யணும், இந்த மாதிரி அரசியலை கோர்ட்டு மற்ற விஷயங்களில் பார்த்துக்கணும். இப்போ அவங்க வரல, உங்கள்கிட்ட சண்டைக்கு வரல, சண்டை அவங்களால வரும்னு சொன்னதையே நம்ம என்ன சொன்னோம், ஏங்க அவங்க தான் வரலையே, அவங்க வரல, அவங்க வேலையை பார்த்துன்னுக்குறாங்க. நீங்கள் தர்கா இதெல்லாம் வந்து அவங்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் சம்மந்தம் இல்லை, அது தனி, அதை இதில் சேர்க்கக்கூடாது. அப்போ இந்த மாதிரி வரும்பொழுது இப்போ போய் இது பண்ணுற அவங்க இதை போய் கேட்டால் அப்போ தேவையில்லாமல் யார் எதை எதிர்பார்க்குறாங்கன்னா அது நடக்கும். அது தேவையில்லாத வேலை. பாஜக இந்த அரசியல்லாம் இங்கே பண்ணால் எடுபடாது, அது புரிஞ்சுக்கணும். அவங்க சந்தனம் கூட நடத்துகிறாங்க. தீபம் ஏற்றுலறதுல மாறுபட்ட கருத்து இருக்குது, அது அரசாங்கம் தான் தடுத்துருக்குது. புரியுதா? இஸ்லாமியர்கள் எதிர்ப்பு தெரிவித்தாங்க இல்லையே, அப்புறம் ஏன் நீங்கள் அவங்க இதில் போய் பண்ணுறீங்கன்ற அப்போ தேவையில்லாத ஒரு மனக்கசப்பு உருவாகும், எல்லா இதுவும் வரும். இந்த கேள்வி தொடர்ந்து நம்மளும் பேசிட்டு தான் இருக்கோம். அதிமுக பாஜக கூட்டணி தான் இருக்குது, வேறு எதுவும் சேரலை, என்ன நிலையில் இருக்குது தொடர்ந்து? ஏன்னா ஒரு பக்கம் பாமக அவங்களுடைய 2 இதுவாக பிறவாக இருக்காங்க, இன்னும் சின்ன சின்ன கட்சிகள் கூட இன்னும் சேரலை. தேமுதிக ஜனவரி தான் மாநாடு சொல்லியிருக்காங்க, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஜனவரி 12க்கு மேலே பிரதமர் வர்ற கூட்டத்தில் கிட்டத்தட்ட இந்த அணிகளெல்லாம் இணைஞ்சி மொத்தமாக நிற்கிற மாதிரி ஒரு ஐடியா யோசிச்சிருக்காங்க. அதுக்குள்ளேயும் பாமக தேமுதிக மற்றவங்களாம் வந்துடுவாங்க. அதுக்கு இவர் மாபெரும் தலைவர், அவர் பேருனா ஓகே சார், இவர் காலேஜ் நடத்துகிறாரு சண்முகம், ஏசி சண்முகம் சொல்லிட்டாப்புல. அந்த மாதிரி இன்னும் மாபெரும் தலைவர்லாம் சொல்லுவாங்க, எல்லாரையும் கொண்டு வந்து நிறுத்துகிற வேலை. அண்ணன் ஓபிஎஸ் அதெல்லாம் எல்லாம் சொல்ல வைப்பாங்க எல்லாரையும். எங்கே போயிடுவார்? அதான் திமுக கூட போகக்கூடாதுட்டாங்களா? டிடிவியை கொண்டு வரதுக்கான வேலையை அண்ணாமலைட்ட ஒப்படைச்சிருக்காங்க. குண்டு வச்சுற குண்டு எடுக்கணும், அது எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகும்னு பார்க்கணும். இல்லாட்டி எங்கே போக போகிறாரு? தாவேக்கா தானே போக போகிறாரு, தூய சக்திக்கு தானே போக போகிறாரு. ஆமாம், அதனால் இன்னைக்கு மாற்றி தானே சொல்லிக்கிறாரு, தூய சக்தி எதிராக தானே சொல்லிக்கிறாரு. என்ன சொல்லியிருக்காருன்னா சட்டையை வச்சு ஏதோ சொன்னார், தூய சக்தி காலையில் வெள்ளையாக இருக்கும், ஈவினிங்ல பார்த்தா அதே மாதிரி இருக்காது அப்படின்றாப்புல. ஒரு நாளைக்கு 2 சட்டை மாற்றுறவங்க அவங்கெல்லாம். அதனால அதுல ஒரு காலர் இல்லாத சட்டையாக காலர் இல்லாத சட்டை போடுவார், விதவிதமாக வித்தியாசமா. அதனால நீங்கள் தெரிஞ்ச ஜனவரி 12க்குள்ள இதெல்லாம் சரியாயிடும். ஆமாம், கிட்டத்தட்ட சரியாகிவிடும். இல்லாவிட்டால் பிப்ரவரியில் சரியாகும், மார்ச்ல சரியானாலும் சந்தோஷம். ஆமாம், சரியாகி தானே ஆகணும். கண்டிப்பாக நம்மளாலே நம்ம எதிர்பார்த்துன்னு இருக்கிறோம் கிறிஸ்துவ திருச்சபையை. நீங்கள் என்ன அவரை போய் சொல்லுங்க. கண்டிப்பாக சார், அடுத்தடுத்த நிகழ்வுகளை தொடர்ந்து பேசலாம். மிக மகிழ்ச்சி. நன்றி. என் நெஞ்சில் குடியிருக்கும்